ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் நாங்கள் எப்படி சீனியரக்காய் பறிக்கிறோன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்படி தான் சீனியரக்காய் பறிக்கணும். இந்த மாதிரி தான் நாங்கள் பறிச்சுக்கிட்ருக்கோம். இது நீங்கள் கடையில் வாங்குகிற சீனியரக்காய் தான் இப்படி தான் பறிப்பாங்க. இப்படி தான் ஒவ்வொன்றா பறிப்பாங்க ஒவ்வொரு சீனியரக்காயாக. இப்படி தான் சீனியரக்காய் பறிக்கணும். எப்படி வருதுன்னு பார்த்தீங்களா? எவ்வளோ நல்லா இருக்கும் பார்த்தீங்களா சீனியரக்காய்? இந்த மாதிரி தான் எல்லா சீனியரக்காயும் பறிப்போம். பாருங்கள், இதே மாதிரி ஒவ்வொரு செடியிலையும் நம்ம சீனியரக்காய் பறிப்போம். பாருங்கள், எல்லா செடியிலையும் இப்படி தான் நாங்கள் சீனியரக்காய் பறிச்சுக்கிட்ருக்கோம். இந்த மாதிரி தான் பறிக்கணும். இந்த மாதிரி பறித்தாலே ஈஸியாக பறித்தாலே வந்துடும். பாருங்கள், இதுதான் சீனியரக்காய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் நாங்கள் எப்படி சீனியரக்காய் பறிக்கிறோன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்படி தான் சீனியரக்காய் பறிக்கணும். இந்த மாதிரி தான் நாங்கள் பறிச்சுக்கிட்ருக்கோம். இது நீங்கள் கடையில் வாங்குகிற சீனியரக்காய் தான் இப்படி தான் பறிப்பாங்க. இப்படி தான் ஒவ்வொன்றா பறிப்பாங்க ஒவ்வொரு சீனியரக்காயாக. இப்படி தான் சீனியரக்காய் பறிக்கணும். எப்படி வருதுன்னு பார்த்தீங்களா? எவ்வளோ நல்லா இருக்கும் பார்த்தீங்களா சீனியரக்காய்? இந்த மாதிரி தான் எல்லா சீனியரக்காயும் பறிப்போம். பாருங்கள், இதே மாதிரி ஒவ்வொரு செடியிலையும் நம்ம சீனியரக்காய் பறிப்போம். பாருங்கள், எல்லா செடியிலையும் இப்படி தான் நாங்கள் சீனியரக்காய் பறிச்சுக்கிட்ருக்கோம். இந்த மாதிரி தான் பறிக்கணும். இந்த மாதிரி பறித்தாலே ஈஸியாக பறித்தாலே வந்துடும். பாருங்கள், இதுதான் சீனியரக்காய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.